அன்பான தோழர்களே, நம்மலாம் இந்த வெயில் காலத்தில் இருக்கிறோம். இப்போ வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப தாகம் எடுக்கும். எங்கடா போய் தண்ணி குடிக்கலாமோ, தண்ணி குடித்தாலும் சில நேரத்தில் தாகம் தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட என்ன சொல்கிறாரு, தாகத்துக்கு தண்ணீர் கொடுமான்றார். அந்த கானானிய ஸ்திரீ என்னன்றாங்க, நாங்கள் யூதர் இல்லை, எங்கிட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் எடுத்துட்டே இருக்கும், ஆனா நான் கொடுக்குற தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் ஏற்படாது அப்படின்னு நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கும் அப்படின்ற அவன் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தண்ணீர் என்ன தண்ணீர்? அது தேவனுடைய வார்த்தை. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்க ஆண்டவரை. நம்ம பிசிக்கலா தாகம், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய தண்ணீரை நம்ம அருந்தும் பொழுது நமக்கு தாகம் ஏற்படுறது. அந்த நீர் என்னவா ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் தண்ணிக்கு காசு கொடுத்து தான் வாங்குறோம். அவர் ஃப்ரீயா கொடுக்கறது சால்வேஷன், ரட்சிப்பு, நம்மளை மீட்டிருக்கிற பாவத்துல இருந்து. அதை நம்ம ஃப்ரீயா வாங்கிக்கும் போது அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, நம்ம தாகம் எடுக்கணும், தாகத்தோடு வரணும் அவர்கிட்ட. அப்போதான் அந்த தண்ணீரை என்ன பண்ண முடியும்? குடிக்க முடியும். அவருடைய வார்த்தையை நம்ம அருந்த முடியும். தாகம் இல்லாம படி படி படின்னா யாராவது படிப்பாங்களா? வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை, பைபிளை படிப்பாங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா? இயேசு கிறிஸ்துவ பேசுவாங்களா? அதுதான் அங்க கண்டிஷன். ஸோ அந்த தண்ணீரை நம்ம அருந்தணும். ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்புன்ற அந்த கிஃப்ட் நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த ரட்சிப்பு காசு கொடுத்தா கடையில் விற்கிற மாங்காய் தக்காளி மாதிரி கிடைச்சிடுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அவருடைய கிஃப்ட், அது அவருடைய கிஃப்ட், ஏறப்பட்ட கிஃப்ட். யார் யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வாங்க இலவசமா பெற்றுக்கொள்ளுங்கன்ற. தாகமுள்ளவர்களே வாங்க. நம்ம உடம்புக்கு தண்ணீர் ரொம்ப அவசியங்க. அதே போல ஆவிக்குரிய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தண்ணீர் மிகவும் அவசியம். குடிக்கிறது வாய்க்கும் தொண்டைக்கும் போறதுன்னு இல்லைங்க. இது ஆவிக்குரிய தண்ணி, ஜீவ ஊற்று. ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஜீவ ஊற்று. அவரு இடத்துல வரும்பொழுது ஒரே ஒரு ட்ரிங்க் மாத்திரம் இல்லை, ஒரு முறை குடிக்கிறது இல்லை, வந்துட்டே இருக்கு ஜீவ ஊற்று, நதியா பாயுது. ஆண்டவர் நம்மள உண்மைன்றதுனால, உண்மையை சத்தியத்தினாலும் நம்மள